தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் செயல்படுத்தும் சமூக நீதி திட்டங்கள் மூலம் மக்களின் அன்பை முதலீடாக பெற்ற நம் கழக தலைவர் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்றும் தமிழ்நாட்டிலேயே பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியும் 10 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்த நிலையில் தற்போது ஜெர்மனி மற்றும் லண்டனுக்கு சென்று மேலும் 15,000 கோடி முதலீடு பெற்று வந்திருக்கிறார். இப்படி மக்களின் அன்பை பெரு நிறுவனங்களின் நம்பிக்கையை முதலீடாக பெற்றிருக்கும் முதல்வரின் வழியில் செயல்படும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. தர்மபுரி, பின்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, அரூர் என்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது உரையாற்றிய அமைச்சர் அவர்கள் தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றும் வீடுதோறும் திண்ணை பிரச்சாரம் செய்து தமிழக அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரின் சாதனைகளை மாணவர்கள், மாணவிகள், பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளும் வகையில் துண்டு பிரசுரம் மூலமாக அனைவரிடத்திலும் திட்டங்களை கொண்டு சேர்ப்பது தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு இன்று முதல் பணியாற்றினாலே 200 தொகுதிகளை கடந்து வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைக்கலாம் என்றும் கூறினார். இப்போது 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியை புறக்கணிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதியை நோக்கி வந்திருக்கிறது. நியாயமா என்ன யோசிப்பார்கள்? நமக்கு யார் நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறதா மனிதாபிமானம். முன்னதாக ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்ட முன்னாள் கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த ஆர் சின்னசாமி அவர்களின் திருவுருவ படத்திற்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கத்தார் நாட்டில் நிகழ்ந்த சாலை விபத்தில் திருவண்ணாமலையை சேர்ந்த நவாஸ் உயிரிழந்த தகவலை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்ட நிலையில் நவாஸ் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இந்த நிலையில் நவாஸ் இல்லத்திற்கு நேரடியாக சென்ற திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையை நேரடியாக சென்று வழங்கி ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அவர்கள் உயிரிழந்த நவாஸ் அவர்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கப்பட்டதாகவும் அவரது மனைவி அரசு வேலை வழங்க கோரிக்கை வைத்த நிலையில் அது குறித்து முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நவாஸ் அவர்கள் கத்தாரிலே ஒரு கார் விபத்திலே அவர் ஏக்கமயனம் அடைந்து விட்டார். அவருடைய தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு அவருடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்கிறார்கள். அது அன்னில் இந்த குடும்ப நிதிக்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து அளித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாரை சந்தித்து முதலமைச்சருடைய இரங்கலையும் அவளுக்கு தெரிவித்து நவாஸினுடைய மனைவி அவர்கள் ஏதாவது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை கொடுத்தா குடும்பத்திற்கு தெரியாது அவர்கள் கோரிக்கை சொல்லியிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருடைய கவனத்தில் கட்டாயம் கொண்டு செல்வேன். இந்த நிகழ்வில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி, அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என்று பலரும் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட
மாவட்டம் ஜவ்வாதுமலை ஒன்றியத்திற்குட்பட்ட தானியாறு பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவ மாணவிகளுக்கு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்களை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி பழங்கள், பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ், மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவாவே கம்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி, சரவணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பகுதி பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ஒன்றியம் வட இலுப்பை பகுதியில் 29 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய உயர்மட்ட மேம்பாலம் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் புதிய உயர்மட்ட பாலம் 14 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் புதூர், பிரம்மதேசம், செய்யனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கலைஞரின் வழியில் மக்களின் தேவைகளை அறிந்து செய்து வருவதாகவும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். 29 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 303 மீட்டர் நீளத்துக்கு 10.5 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு 18 மாதம் ஒப்பந்தம் போட்டோம். இந்த பாலத்தை கட்டி கொடுங்கன்னு 18 மாதம் ஒப்பந்தம் போட்டோம். ஆனால் கட்டி முடித்திருப்பது எவ்வளவு தெரியுமா? 4 மாதம் முன்னாலேயே 14 மாதத்திலேயே இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. வட இலுப்பை, புதூர், செய்யானூர், பிரம்மதேசம், பெரும்பாக்கம், கிளார், முத்தேடு, பிச்சைவாடி ஆகிய ஏறத்தாழ 10 கிராமத்தில் இருக்கிற 1 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கிற மக்கள் இந்த பாலத்தின் மூலமாக பயன்படுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை அருகே பன்னியூர் பணப்பாக்கம் சாலையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இதேபோல் அரக்கோணம் ஓச்சேரி சாலை கல்லாற்றின் குறுக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பிலும், அன்வர்திகான்பேட்டை பகுதியில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் என்று மொத்தம் 54 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து திறப்பு விழா நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் R. காந்தி, அரக்கோணம் மக்களவை உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் முனிரத்னம், ஈஸ்வரப்பன் ஆகியோர் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட 3 உயர்மட்ட மேம்பாலங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். விழாவில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 1200 உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1281 தரைப்பாலங்கள் இருந்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், எப்பா தரைப்பாலம் வருஷத்துல 3 மாதம் ஆத்துல உடையில தண்ணி போட்டா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் படிக்க போக முடியல. அவன் படிக்க முடியாமல் 3 மாதம் முடங்கி விடுகிறான் என்று சொன்னால் என் ஆட்சிக்கு 2 கண்கள். ஒன்று ஒரு கண் மருத்துவம், இன்னொரு கண் கல்வி. ஆக 3 மாதம் அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுடைய கல்வி தடைப்படுகிறது. உனக்கே தெரியும், தரப்பாலத்துல மேல தண்ணி போக ஆரம்பிச்சுன்னா காட்டாத்துல எல்லாம் 3 மாசத்துல அந்த பக்கம் போக முடியாது. இப்படிப்பட்ட பாலங்கள் தமிழ்நாட்டில் 1281 பாலங்கள் இருக்குது.
வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் காந்தி, ஜெகத் ரட்சகன் MP, சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அடுத்த துர்கை நம்மியந்தல் பகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞரை போலவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக புதுமை பெண் திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தாய் 8 அடி என்று சொன்னால் குட்டி 16 அடி பாயும் என்று. தாயாயிருந்த கலைஞர் 8 அடி பாய்ந்தார், திட்டங்களை கொண்டு வந்தார். அவருக்கு குட்டியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் 16 அடி பாய்ந்து பல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆண்களுக்காக பல திட்டத்தை அண்ணன் கலைஞர் போட்டார். ஒரு குட்டியாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெண்களை நோக்கித்தான் பல திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார், போடுவார். இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்தபோது பல்வேறு தவறான கருத்துக்களை பேசியதாகவும், ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் நடந்த நேரத்தில் 21 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், அதன் பின்னர் திமுக ஆட்சி அமைந்தவுடன் வன்னியர்களுக்காக 20% இடஒதுக்கீடு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தெரிவித்த அவர், அந்த 21 இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கும் தற்போது விழுப்புரம் மாவட்டம் வழுதாரெட்டி பகுதியில் மணிமண்டபம் கட்டி அங்கே அவர்களின் சிலையை நிறுவியதும் திமுக தான் என்று தெரிவித்தார். மேலும் திமுக தயவால் தான் அன்புமணி நாடாளுமன்றம் சென்று கலைஞரால் தான் ஒன்றிய அமைச்சரானார் என்றும் கூறினார். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கு 3000 அவர் கொடுத்தார். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவருடைய சிலையும் யாரெல்லாம் துப்பாக்கி முனையில் இறந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சிலை வெடித்து விழுப்புரம் பக்கத்திலே இருக்கிற வழுதாரெட்டியிலே தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்ல போகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பஸ் ஓடுகிற அந்த பாதையில் வழுதாரெட்டி என்கிற இந்த பகுதியில் ஒரு மணிமண்டபத்தையும் கட்டி அதில் 21 சிலைகளையும் வைத்து அந்த ஒரு குடும்பத்தில் வரவழைத்து அந்த சிலைக்கும் பக்கத்திலே அந்த குடும்பத்தை நிறுத்தி தானும் நின்று புகைப்படம் எடுத்து பத்திரிகையிலே அனுப்பி அந்த குடும்பத்தை கௌரவித்தவர் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமையன் தளபதி. மருத்துவ கட்டுப்பாட்டை கட்டுமானத்தை பற்றி பேசிய அந்த அன்புமணி அவர்களே, கொஞ்சம் பின்னால் திரும்பி பாரு. நீங்கள் என்ன மக்களிடத்தில் ஓட்டு பெற்றுக் கொண்டா நாடாளுமன்றத்துக்கு போனீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தயவால் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போன வரலாறு உண்டு. மேலும் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது எங்கள் மண்ணாகிய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒரே ஒரு திட்டத்தையாவது செய்ததுண்டா என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், திருவண்ணாமலை மாவட்ட மருத்துவ கட்டமைப்பிற்கு திமுக செய்ததில் 1% பணிகளையாவது அன்புமணி செய்ததாக சொல்லி பட்டியலிட்டால் நான் பொது வாழ்வில் இருந்தே விலகி விடுவதாகவும் சவால் விட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.
கள்ளக்குறிச்சி மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் காலத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் செய்ய வேண்டிய பணிகள், செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பெருனர் கிள்ளி, நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினருக்கு பாராட்ட மனமில்லை எனவும், அவர்களுக்கு பரந்த மனப்பான்மை இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் மக்களின் நலனை மட்டுமே முதன்மையாக கொண்டு சிறந்த ஆட்சியை நடத்தி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முன்னாள் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பி.கே. மூக்கையா தேவர் அவர்களின் 46வது நினைவு நாளையொட்டி மதுரை தெற்கு மாவட்ட திமுக சார்பாக உசிலம்பட்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சேடப்பட்டி மு. மணிமாறன் ஆகியோர் மூக்கையா தேவரின் நினைவிடத்தில் மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய நிலையில், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள தேவரையா சிலைக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பி.கே. மூக்கையா தேவர் அரங்கம் அமைக்கும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் அவர்கள், பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பு சாலை மேம்பால பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 30/10/2023 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. கோரிப்பாளையம் சந்திப்பு சாலை மேம்பால பணி மதுரை மாநகரின் வடபகுதியையும் தென்பகுதியையும் இணைக்கும் முக்கிய திட்டமாக உள்ளது. இந்த பாலத்தின் ஏறுதளம் தமுக்கம் பகுதியில் தொடங்கி கோரிப்பாளையம் சந்திப்பை கடந்து நெல்பேட்டை அண்ணா சிலை சந்திப்பில் முடிகிறது. மேலும் வைகை ஆற்றில் தற்போதைய ஏவி பாலத்திற்கு இணையாக உயர்மட்ட பாலம் அமைக்கப்படுவதுடன் கோரிப்பாளையம் சந்திப்பிலிருந்து செல்லூர் நோக்கி கூடுதல் இணைப்பு பாலமும் கட்டப்படுகிறது. பாலத்தின் கீழ் இருபுறமும் சேவை சாலையும் அமைக்கப்படுகிறது. இந்த திட்டம் நிறைவு பெற்றவுடன் மதுரை மாநகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் குறைந்து பொதுமக்கள் சிரமமின்றி பயணிக்கும் சூழல் ஏற்படும். இதனையடுத்து கோரிப்பாளையம் சந்திப்பு மேம்பால பணிகள் 50% நிறைவடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கட்டுமான பணிகளின் தரம் குறித்து அதிகாரிகளிடத்தில் கேட்டறிந்த அமைச்சர் அவர்கள் நவீன தொழில்நுட்ப இயந்திரங்கள் உதவியுடன் ஆய்வு மேற்கொண்டார். திருச்சிராப்பள்ளி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் ரூபாய் 290 கோடி மதிப்பீட்டில் உலக தரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைய உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வு பணியின் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மண்டல குழு தலைவர் மு. மதிவாணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கட்டிட பொறியாளர்கள் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள், வல்லுநர்கள் பலரும் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், பெருந்தலைவர் காமராசர் நூலகம் மற்றும் அறிவு சார்ந்த மையம் மொத்தம் 7 தளங்களை கொண்டது என்றும், நூலகத்தில் 1000 இருக்கைகளுடன் கூடிய கலையரங்கம், மாற்றுத்திறனாளிகள் நூலக பிரிவு, போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் மாணவர்களுக்கு சொந்த புத்தக பிரிவு, திருச்சி மாவட்டத்தின் சிறப்பினை விளக்கும் கலைக்கூடம், குழந்தைகளுக்கான நூலக பிரிவு, தமிழ் மற்றும் ஆங்கில நூலக பிரிவு, போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் மாணவர்களுக்கான பயிற்சி கூடம், அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்நூலக கட்டிடத்தினை வரும் ஜனவரி 2026க்குள் முடிக்க ஏதுவாக பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். திருச்சி காவிரிப்பாலம் அருகே புதிய பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது பாலம் கட்டுவதற்கான வரைபடத்தை பார்வையிட்டு அதற்கான விளக்கங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வு பணியின் போது அமைச்சர் KN நேரு, துறை சார்ந்த அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், வடபகுதியில் இருந்து தென்பகுதிக்கு செல்லும் ஒட்டுமொத்த போக்குவரத்தும் காவிரி பாலத்தை கடந்துதான் செல்கிறது என்றும், இந்த புகழ்பெற்ற பாலம் கலைஞர் ஆட்சி காலத்தில்தான் கட்டப்பட்டதாகவும் தெரிவித்த அமைச்சர், புதிய பாலம் வருகின்ற பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்களுக்கு ஆணையிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், திருச்சி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மாநகராட்சி மேயர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன், கதிரவன் உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.